டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கர்நாடகாவை போன வாரம் உலுக்கிய ஒரு சம்பவம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த ஆக்டர் தர்ஷனுடைய ஃபேனான ரேணுகா சுவாமி அப்படிங்கிற நபரை ஆக்டர் தர்ஷனும் அவங்க சார்ந்த நபர்களும் அடித்து கொண்டிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக உருவெடுத்திருக்கிறது. இப்போ இந்த சம்பவத்தில் ரேணுகா சுவாமி அப்படிங்கிற நபருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கிறது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நம்ம படித்து பார்க்கும் பொழுதே ரொம்ப கொடூரமாக இருக்குதுன்னு சொல்லணும் மக்களே. உண்மையாகவே ரேணுகா சாமி அப்படிங்கிற நபர் கொடூரமாக இறந்து போய்கிறார் அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. இப்போது என்ன ரிப்போர்ட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இப்பொழுது ஆக்டர் தர்ஷனை காப்பாற்றுவதற்காக எந்தெந்த மினிஸ்டர்ஸ்லாம் பாடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், இது மீடியாவுக்கு லீக் ஆன உடனே என்ன மாதிரியான அறிக்கை கொடுக்கப்படுது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஆக்டர் தர்ஷன் உண்மையே சொல்லணும்னா மக்களே, இவர் நடித்து வெளியான படங்களுடைய ஹிட்டை வச்சு மக்கள் பேசியதை விட இன்னைக்கு இந்தியா முழுக்க ஆக்டர் தர்ஷன் செய்த கொலை அப்படின்ற பற்றி நிறைய பேசுகிறோம்னு பார்க்க முடியுது மக்களே. கிட்டத்தட்ட கர்நாடகாவை போன வாரம் மிக மிக பெருசாக உலுக்கிய ஒரு கொலை சம்பவம் சொல்லலாம். இந்த காலத்தில் இப்படி ஒரு அவுட்ரேஜியஸான ரேஜில் இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகவே ஷாக்கிங்கான விஷயமாக பார்க்கப்படுகிறது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம் மக்களே. இப்போ இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு அந்த ரேணுகா சாமி அப்படிங்கிற இறந்த நபருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரேணுகா சாமி அப்படிங்கிற நபர் போன வாரம், அதாவது 8/6/2024 அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு கடத்தப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கார். என்ன ரிப்போர்ட் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சனிக்கிழமை கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக அவர் கடத்தி கொண்டு போய் வச்சு சித்திரவதைப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட் சொல்லக்கூடிய அறிக்கையாக இருக்கிறது. சரி, என்னென்ன இன்ஜுரிஸ்ன்னு பார்க்கலாம் மக்களே. ஃபஸ்ட்டு, அவர் உடம்பில் 15 இடத்துல பிளட் இன்ஜுரிஸ் இருக்குதுன்றதை ரிப்போர்ட் சொல்லுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை, முட்டி, கால், லிம்ஸ், ஃபீட்டு, முதுகு, இப்படி 15 இடங்கள் கோட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக 2 இடங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று தலைக்கு பின்பகுதி, அப்புறம் அவருடைய பிறப்புறுப்பான அந்த குராயின் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் அவருடைய விரைப்பைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய விரைப்பையிலேயே அவருடைய பிறப்புறுப்புலேயே அடிச்சிருக்காங்க. அடித்ததில் அவங்களுடைய அந்த விரைப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குராயின்ஸ் அடிபட்டிருக்கு. அடிபட்டதுனால உள்ளுக்குள்ளேயே அடி வயிற்றில் உள்ளுக்குள்ளேயே இன்டர்னல் ப்ளீடிங் ஆகிருக்கு. அதே மாதிரி தள்ள அடிச்சிருக்காங்க, பின் தள்ள அடித்து தள்ளிருந்து வெளியே ப்ளீடிங் ஆகிருக்கு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இவர் இறந்ததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. பின்தள்ள அடித்ததோ இல்லை கை, கால், முட்டி, முதுகு, ஃபீட்டில், லிம்பில் அடித்ததெல்லாம் இவர் இறந்ததற்கு காரணம் இல்லையா. எப்படி இறந்திருக்காருன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய விரைப்பையில் அடிச்சிருக்காங்க. விரைப்பையில் அடித்தவுடனே அவருடைய குராயின் சொல்லக்கூடிய விரைப்பை உடைந்திருக்கிறது. உடைஞ்சதில் அவருக்கு உள்ளுக்குள்ளே அடி வயிற்றில் ப்ளீடிங் ஆகிருக்கு. அதில் நடந்தக்கூடிய ஹிமரேஜ்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் ப்ளீடிங்கும் ப்ளஸ் அந்த அடித்த வேகத்தில் வந்த ஷாக், இது ரெண்டும் தான் அவர் இறப்பதற்கு காரணம் அப்படின்னு வெளியிட்டிருக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை. ரொம்ப ரொம்ப கொடூரமான சாவுன்னு சொல்லணும் மக்களே. மிகவே கொடூரம். நினச்சி பார்க்க நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம விளையாடுறப்போ இல்லை சைக்கிள் ஓட்டுறப்பையோ இல்லை சின்ன வயசில் எங்கேயாச்சும் தொங்கிட்டு இருந்தப்பையோ நமக்கு விரைப்பில் அடிப்பட்டால் நம்ம உயிர் போகிற மாதிரி வலிக்கும். அந்த இடத்துல அவன் எல்லாரையும் கை காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கட்டையை வச்சு அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடூரமான சாவு. இப்போது இதில் 2 விதமாகவும் பார்க்கணும். சரி, சும்மானாச்சுக்கும் வெளியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டு இவங்க அடிக்கலை. இப்போ அதாவது ரேணுகா சாமின்னு சொல்லக்கூடிய இந்த இறந்து போன நபர் பண்ணதும் ஒரு சாதாரணமான தவறு கிடையாது. ஏனால் இவருடைய தர்ஷனுடைய மனைவியான பவித்ரா கவுடா, அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோ செகண்ட் ஒய்ஃபோ, தட் இஸ் இம்மெட்டீரியல், அது அவருடைய வாழ்க்கை பிரச்சனை. அவனுடைய பவித்ரா கவுடா அப்படிங்கிற பெண்மணிக்கு அவருடைய வாட்ஸ்அப்பில் இந்த ரேணுகா சாமி அப்படிங்கிற நபர் அவருடைய பிறப்புறுப்பை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு, இதுவும் பெருசாக தான் இருக்குது, திஸ் இஸ் நோ லெஸ் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டு அனுப்பிச்சிருக்கார். அப்போ என்ன அர்த்தத்தில் அனுப்பியிருக்கார் இவர் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிக்க முடியுது. நீ ஏன் அவங்க கூட மட்டும் இருக்க, எங்கூடையும் வந்துரு, என்னதும் பெருசாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு கேவலமான கன்றாவே அர்த்தத்தை போட்டு அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ இப்படி ஒரு அர்த்தத்தை போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது இருக்கிறதுலே கேவலமான விஷயம்தான். அதற்கு ரிட்லியேட் பண்ணும் விதத்தில் உங்களுக்கு தர்ஷனுடைய ஆட்கள்லாம் அவனை கடத்தி கொண்டு போய் வச்சு அடிச்சிருக்கான்.
அடித்து நீ எந்த இடத்த காமிச்சியோ அதே இடத்துல அடிக்கிறப்பான்னு அடிச்சிருக்கிறாங்க. அடித்து இறந்தும் போயிட்டாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல யார் சரி யார் தப்புன்னு சொல்ல முடியல மக்களே. இந்த கேஸை மர்டர் கேஸாக பார்க்கும் பொழுது ஒரு மர்டர் கேஸ்க்கு எப்பவுமே முதல்ல தேவைன்றது மோட்டிவ். என்ன மோட்டிவ் இருக்குது இந்த கேஸில் அப்படின்னு பார்த்தால் இதற்கு மோட்டிவ் ரொம்ப ஓப்பனாகவே தெரியுது. அந்த ரேணுகாசாமி அப்படிங்கிற நபர் பண்ண தவறு தான் இதுக்கு மிகப்பெரிய மோட்டிவாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அடித்து கொண்டாங்க? அவன் தேவையில்லாமல் ஒய்ஃப் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தான், தப்பாக அமிச்சான், எனக்கு கோவம் வந்து அடித்து கொண்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பன் அண்ட் ஷட் கேஸாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ரெட்லியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தர்ஷனுடைய சார்ந்த நபர்கள் எமோஷனல் ஆஸ்பெக்ட் ரெட்லியேட் பண்ணாமல் லீகலாக ரெட்லீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னால் இன்றைக்கு இதே மாதிரி ஜெயிலில் கம்யூனிட்டி இருப்பார் ரேணுகாசாமி அப்படிங்கிற நபர். அவங்க எமோஷனல் ட்ரீட் பண்ணதுனால இன்றைக்கி இவன் கம்யூனிட்டி இருக்கிறாங்க மக்கள். கிட்டத்தட்ட 11 பேர் ப்ளஸ் தர்ஷன் எல்லாரையுமே வந்து ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. தேவ ரிமாண்டர் மக்களே. இப்போ இதை ரிமாண்ட் பண்ணுவதற்கு முன்பும் பின்பும் இதில் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு இந்த வழக்கில் அப்படிங்கிறது இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க மக்களே. என்ன அழுத்தம் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பொலிட்டிஷியன் ப்ளஸ் அவர் வந்து ஒரு சிட்டிங் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் தர்ஷன் சொல்லப்படுது. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முதல்ல ஹோம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டர் சித்தராமையாவுக்கும் கால் பண்ணியிருக்கார். 2 பேரும் ஃபோனை சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இவர் வீட்டிலேருந்து கிளம்பி ஹோம் மினிஸ்டரான திரு ஜி பரமேஸ்வரா வீட்டுக்கே போயிருக்கார். போய் இதில் வந்து நடந்த சம்பவத்தை விவரித்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து தர்ஷன் முழுக்க தப்பு பண்ணல, இது தப்பு பண்ணது வந்து இந்த ரேணுகாசாமின்ற தப்பு பண்ணியிருக்கான். ஸோ அதற்கு இவர் பதிலடி கொடுத்துட்டாரு. அது கொலை பண்ணது தப்பு தான், தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் சார்ஜஸை கம்மியாக ஃப்ரேம் பண்ண சொல்லி காவல்துறைக்கு உத்தரவு கொடுக்குமாறு ஹோம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு ஒரு முறையிட்டிருக்கார். ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லைங்க, நம்ம வந்து த லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ், நம்ம எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து மீடியாவுடைய வெளிச்சத்துக்கு வந்த ஒரு வழக்குன்னு சொல்லிட்டு அவர் அதை மறுத்திருக்கார் மக்களே. அதே மாதிரி ஒரு சித்தராமையா சிஎம் கிட்டேயும் கேட்டப்போ, இல்லை ஹோம் மினிஸ்டர் சொன்னதான் நம்மளும் சொல்ல போகிறோம், இங்கே த லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ், வேண்டாம் நீங்கள் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டருக்கு அறிவுரை பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இது ஒரு புறம் நடந்திருக்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட எம்எல்ஏ ஒருவரும் இதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சீனியர் அஃபீஷியல்ஸுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து வேணே தப்பை பண்ணலைங்க, இது முழுக்க ரேணுகாசாமி பண்ண தப்பு தான், அதுக்கு ஒரு பதிலடி அவர் எதிர்வினையை ஆட்டிட்டார், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து சார்ஜஸை குறைச்சி போடுன்னு கேட்டிருக்கிறாங்க. போலீஸ் சொல்லிட்டாங்க, இல்லை சார், எங்கள் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, சட்டப்படி என்ன பண்ணமோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸும் சிசிடிவி ஃபுட்டேஜும் மொபைல் ஃபோனுடைய கான்வர்சேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தர்ஷனைத்தான் இல்லை A1 குற்றவாளியாக நாங்கள் போட முடியும், அதுதான் வந்து கரெக்டான ஒரு ப்ராசஸ் சொல்லிவிட்டு இந்த ஒரு கொலை வழக்கில் A1 குற்றவாளியாக தர்ஷனை போட்டிருக்கிறாங்க மக்களே. ஸோ இந்த வழக்கு இதுவரை இப்போ சென்றிருக்கிறது. இப்போது 11 பேர் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. தர்ஷனை போன செவ்வாய்க்கிழமை, அதாவது 11/6/2024 அன்னைக்கு காலையில் ஒரு ஹோட்டலில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ ஆல் வேர் ரிமாண்டட். பவித்ரா கவுடா ஆல்சோ ரிமாண்டட். இப்போ என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா கவுடாவுக்கு அவருடைய அதாவது பயாலஜிக்கல் ஃபாதர்னு ஒரு தரப்பில் சொல்லக்கூடிய திரு சிங் அவர் வந்து இப்போ கூட இல்லை பவித்ரா கவுடாவுடைய மகளுக்கு. இப்போது அந்த பெண் அம்மாவும் அதாவது வளர்ப்பு அப்பாவும் சப்போர்ட்டுக்கு இல்லை, வளர்ப்பு அம்மா பயாலஜிக்கல் மதரும் இப்போ ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா தர்ஷன் இஸ் ஆல்சோ ரிமாண்டட். இப்போ யாருமே இல்லாமல் அவங்க வந்து தவிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்போ விஷயம் வந்திருக்கிறது மக்களே. இந்த வழக்கு வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம இந்த வழக்கை போன ஒரு வீடியோ போட்டிருந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் மக்களே. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிடைச்ச தகவல்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா கவுடா அவர்கள் இந்த ஆரம்பத்தில் யாருமே சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்தை, எக்ஸ்பெஷலி தர்ஷன்கள் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னது அவங்களுடைய சர்வன்ட் கிட்ட தான், அவர் தான் போய் சொல்லியிருந்திருக்கார். ஸோ இந்த ஒரு பார்த்தும் சரியாக இருக்கிறது. ஸோ பவித்ரா கவுடாவை இந்த வழக்கில் வந்து ஷீ இஸ் ஆக்சுவலி அ விக்டிம் தான் இந்த வழக்கில் ப்ராப்பராக சொல்ல போனால். ஏன்னால் அவங்க தான் ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண். யாராலனா ரேணுகாசாமியால். ஆனால் இந்த கொலை நடந்த காரணத்தினால அவங்க அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க இந்த வழக்கில். ஸோ அவருக்கு சீக்கிரம் பெயில் கிடைத்து விட வாய்ப்பு இருக்கிறது.
தர்ஷனுக்கோ இல்லை கடத்தி கொண்டு வந்து அடித்தவர்களுக்கோ பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தான். பட் பவித்ரா கவுடா மே கெட் த பெயில் வெரி ஈஸிலி. ஒரு அதிகபட்சம் 2 வாய்தா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இட் மே லீட் டு 30 days அவ்வளோதான். பட் இவங்க எல்லாம் மற்றவங்களுக்கும் பார்த்தா 90 நாளுக்குள்ளே பெயில் கண்டிப்பாக கிடச்சிடணும். இது வந்து திஸ் கால் ஸ்டாட்டுட்டரி பெயில்னு சொல்லுவாங்க. ஆனால் 90 நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டுட்டால் இந்த பெயில் மேபி கிவன், இல்லை வெளியே வந்தால் சாட்சி ஆதாரங்களை கிடச்சிருவாங்க அப்படின்னு இப்போ வந்து கோர்ட் நினைத்தால் கொடுக்காமலும் இருக்கலாம். இப்போ இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு உள்ளே இருக்கிற அதாவது ரிமாண்ட் பண்ணுறப்பயே பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து எம்எல்ஏ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டாட்டுட்டரி பெயில் கொடுக்கறது அப்படிங்கிறது சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். ஆக்சுவலாக எதுக்குனால் சார்ஜ் ஷீட் போடலைன்னா, சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா, சார்ஜ் ஷீட் 90 நாளில் போட்டாங்க அப்படின்னால் உங்களுக்கு முழுசாக அந்த கேஸ் ட்ரையல் முடிகிற வரைக்கும் மற்ற தர்ஷன் மற்றும் மற்றவர்களை உள்ளே வைப்பதற்கு இவங்க ப்ராசிக்யூஷன் தரப்பிலிருந்து அவங்க வந்து ரெக்வஸ்ட் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சப்போஸ் சார்ஜ் ஷீட் போடல, 90 நாளில் போடல அப்படின்னால் ஸ்டாட்யூட்டரி பெயிலில் 90 நாளைக்கு பிறகு கொலை வழக்காக இருந்தாலும் பெயில் கொடுக்கணுன்றது சட்டம் சொல்கின்ற விஷயம். ஸோ பெயில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் என்ன ஒரு ஆங்கிளில் வந்து காவல்துறை நினைக்கலாம் அப்படின்னு பார்த்தா மக்களே, ஏன்னா எல்லோரும் மனுஷங்க தான், எல்லாருக்குமே அந்த எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். லீகல் ஆஸ்பெக்டில் தர்ஷன் மற்றும் அவங்களை சார்ந்தவர்கள் செய்தது தவறு அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு மாரல் ஆஸ்பெக்டை வச்சு பார்க்குறப்போ தர்ஷன் சும்மா ரோட்டில் போகிறல கூப்பிட்டு அடிக்கலை, ரோட்டில் சும்மா போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டு கொலை பண்ணல. யாரை கொலை பண்ணியிருக்காருனால் இவருடைய மனைவியை ஒருத்தவன் இந்த அளவுக்கு கேவலமாக, அதாவது ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, நடிகையாக இருந்தாலும் சினி ஃபீல்டில் இருந்தாலும் நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும், பர்சனல் லைஃப் இருக்கும், அவங்களுக்குன்னு எல்லா விதமான தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். அதை யாருன்னா ரோட்டில் போகிறவங்களாம் வந்து அதை விமர்சனம் பண்ணலாம். அப்படிங்கிறத தாண்டி ரோட்டில் போகிறவங்களாம் வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி அவர் நடிகை அவங்க செகண்ட் லைஃப் தேடிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம கூடயும் கூப்பிட்டா வந்துடுவாங்க, செக்ஸுக்கு மட்டும்தான் அவங்க செகண்ட் லைஃப் தேடினாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் வருவது அப்படிங்கிறது தவறான விஷயம். அப்படி எண்ணத்தில் தான் வந்திருக்காரு இங்கே ரேணுகா சுவாமி அப்படிங்கிற நபர். அது எண்ணத்தில் இருந்ததுனால தான் பவித்ரா கவுடா அப்படிங்கிற ஒரு நடிகை ஷீ இஸ் அ காஸ்டியூம் டிசைனர் சினிமாவில் அந்த பெண்மணியை எனக்கும் நான் பெருசாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாருன்னா எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தெனாவட்டு இருக்கும் அந்த பெண்ணை நினைத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ ஒரு மாரல் ஆஸ்பெக்டில் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மோட்டிவேட்டடான ப்ரீ பிளான்டு மர்டர் அப்படிங்கிற அடிப்படையில் கோர்ட் எடுத்துக்காது. ஒரு இப்போ எப்படி வந்து எதிர்வினை ஆற்றுறதுல வந்து இப்போ நான் எதிர்வினை ஆற்றினாங்க செத்து போயிட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் இது கோர்ட் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இது கோர்ட் வந்து அதாவது போலீஸோ இங்கே மந்திரிகளோ சிஎம்ஓ இந்த முடிவை எடுக்கலனா கூட இந்த கொலை நடந்ததற்கான மோட்டிவை கண்டிப்பாக கோர்ட்டு பார்க்கும். ஏன்னா தெர் ஷுட் பி ஆல்வேஸ் அ மோட்டிவ் ஃபார் அ மர்டர். சும்மா மர்டர் நடக்காது. அப்போ இந்த மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத கோர்ட்டு பார்க்கும் பொழுது இந்த தர்ஷன் மற்றும் அவங்களை சார்ந்தவர்கள் மற்றும் பவித்ரா கவுடா இவங்க எல்லாரும் மேலேயும் கோர்ட் கேன் ப்ளே எ சிம்பத்தி கார்டு. அட்லீஸ்ட் தே கேன் ஷோ சம் சிம்பத்தி அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் மக்களே. இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் முழுக்க இப்போ கோர்ட்டில் போயிடுச்சு மக்களே. யாரும் என்ன நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்குது. பட் இதில் மாரலாக பார்க்குறப்போ தர்ஷன் மற்றும் அவங்களை சார்ந்தவர்கள் ரிட்டலியேட் பண்ணிட்டாங்க எமோஷ்னல் ஆஸ்பெக்டில். இதை லீகலாக பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஜெயிலில் இருந்திருக்க வேண்டியது ரேணுகா சுவாமி அப்படிங்கிற நபர். இவங்க அவசரப்பட்டு என் ஒய்ஃப் பக்கம் இப்படி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு யாருக்கும் அந்த கோவம் தான் செய்யும். இது யூஸ்வலான விஷயந்தான். அந்த கோவத்தில் இவங்க இந்த எதிர்வினை ஆற்றுறதுனால செத்து போயிட்டாங்க. இந்த அடிப்படையில் கோர்ட்டு பார்த்து இவங்களை பெயிலில் விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது மக்களே. என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சட்டுன்னு பணம் வரும்.